நமஸ்தே. ஹாய் ஆல். நெறைய பேர் நம்ம வந்து கேரட்ட வந்து பாயசமா தயாரிப்போம். கேரட் கீர் பண்ணுவோம். ஸோ, அந்த கேரட் கீர நம்ம தனியா வதக்கி, அதுக்கு மேல பால போட்டு கொதிக்க விட்டெல்லாம் பண்ணுவோம். பட் எங்களோட சேனல்ல நாங்க வந்து ட்ரை பண்ணதுல ஒரு ரெசிபி ரொம்ப நல்லா வந்தது இந்த கேரட் கீர்க்கு. நாங்க அப்படியே கேரட்ட வந்து பால்லயே சேர்த்து, அப்படியே குக்கர்லயே போட்டு, குக்கர்ல விசில் விட்டு, அந்த கேரட் கீர் தயாரிக்கிறச்சு, இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அண்ட் நாங்கள் டெல்லி கேரட் வச்சு ட்ரை பண்ணோம். டெல்லி கேரட் சீசனலாக இருக்கிறச்சே ஆர் அவைலபிள் இருக்கிறச்சே நம்ம அந்த டெல்லி கேரட்டை போட்டு பண்ணுறச்சே நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டு வந்து அதாவது சர்க்கரையோ அல்லது நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ எது சேர்த்தாலும் கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. ஏன்னா அந்த டெல்லி கேரட்டுக்கே ஒரு தனியான ஒரு இனிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை அப்படியே போட்டுட்டு அந்த குக்கர்லேயே அப்படியே அது பால்லையே வேகச்சே இன்னும் கூட அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இந்த கேரட் கீர் ரெசிபியை எப்படி வந்து நாங்கள் குக்கரில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நாங்கள் எங்களோட சேனலில் கேரட் கீர் அப்படிங்கிற டைட்டிலில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. பாலை ரொம்ப நம்ம காய்ச்சி அதை சுண்டா அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லாமல் ஜஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே விசில் விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இந்த முறை பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் போய் கேரட் கீரை இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.